இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் வந்து நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரா நல்ல அப்படியே சாஃப்ட்டா இருக்கு. இங்க பாருங்க எடுத்து விடும்போதே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தலை வந்து ஈரமா இருக்கு. நான் ட்ரையர் யூஸ் பண்ணல. அவங்களுக்கு நான் நேச்சுரலாவே இருக்கணுங்கிறதுக்காக நான் ட்ரையர் யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஷாம்பு வாஷ் போட்டுருக்கேன். ஓகேவா? ஏன்னா பசங்க வந்து நம்ம பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம நம்ம செல்ஃபா பண்ணும்போது சரியா வாஷ் பண்ணிக்கிட மாட்டோம். அதனால நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, ஷாம்பு வாஷ் பண்ணிட்டேன் இவங்களுக்கு. ஸோ நான் வந்து ஷாம்பு வாஷ் வந்து லைட்டா வந்து கொஞ்சம் வாட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல மைல்டான ஷாம்பு வச்சு இவங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஹேரு. ஆனால் ஈரமாக இருக்குது. நான் ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கணும் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பெரும்பாலும் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுங்க பாருங்கள் நல்ல அப்படியே ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான ஒரு ஹேரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இதே போல் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ட்ரையர் இல்லாமல் சும்மா துவத்தி விட்டுட்டு நல்லா காய வச்சு எடுங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் பேக் இப்போ போட்டதுக்கப்புறம் இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு, ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்ககிட்ட சில இன்னும் பியூட்டி டிப்ஸ் எதுவும் வேணாலும் என்னோட சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹேர் பேக் வந்து நான் செஞ்சு வச்சிருந்தேன் நேற்று. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கேன். நிறைய எடுத்துருக்கீங்க. நான் 2 பேருக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதனால தான். ஸோ நேற்று ஊற வச்சதுனால நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா அது நல்லா ஊறி போய் நல்லா இதாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டேண்ட்ரஃப்க்கு உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். டேண்ட்ரஃப்க்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கட்டியாக தான் இருக்குங்க. பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேங்க பாருங்கள். கட்டியாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? காயாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம லேசாக கொஞ்சோண்டி நம்ம தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து கஞ்சி தண்ணி இதெல்லாம் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணலை. நான் அதுக்கு பதிலாக நான் டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணுறதுனால நான் அதுக்கு என்ன இன்றைக்கி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் இதை சைடில் வச்சுருவேன். கத்தாலைங்க, இது வந்து ஃப்ரெஷ் கத்தாலையே நான் ஒரு 4-5 நேரம் நான் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது தயிர், சின்ன வெங்காயம், அப்புறம் லெமன் ஜூஸ் இது கூட போடுறதுக்கு. இப்போ இது எதுக்கு கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா நம்மளோட கத்தாழை இருக்கு இல்லையா, இந்த கத்தாழையும் இந்த தயிர் இருக்கு இல்லையா, இந்த தயிர் இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குங்க நம்ம டேண்ட்ரஃப்க்கு. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 1 2 3 4 5 6 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உடனே தயிர் நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னு கேட்பீங்க. நான் ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த அந்த தயிர், லெமன் ஜூஸு இதெல்லாமே இதோட சேர்த்து ஒன்றாயிருச்சு. ஆனால் நம்ம போட்டிருந்த வந்து கத்தாழை வந்து இது வந்து இன்னும் இதாகலை, அரைக்கலை. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை கொஞ்சோண்டி இதோட நான் சேர்த்து அந்த லெமன் அப்புறம் நம்ம ஊற்றுறதால தயிர் இதை மட்டும் கொஞ்சம் இதோட ஊற்றிக்கிறேன். அப்புறம் இதை சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இதில் லேசாக வடிச்சிக்கிறேன். நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் அடுத்து வந்து உள்ளியை வந்து இதோடு சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்தேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து உள்ளியையும் இது வந்து லேசாக வடிச்சு விட்டுக்கிறேன் நான். ஸோ நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் அட்லீஸ்ட் அதை ஒரு வீக்லி ஒன்ஸ் போடுங்க. இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸாவது நீங்கள் போட்டிங்கன்னா தான் இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு அது வரைக்கும் நமக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இருக்காது. கொஞ்சம் நாளைக்கு நம்ம எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான். இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா என்னால் சரியாக ஒழுங்காகவே கலந்துக்க முடியாது. ஸோ நான் வந்து நல்ல இதை கையால் எல்லாத்தையும் கரைச்சி விடுவேன். இந்த ஹேர் பேக் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்குங்கனால தான் நான் வந்து லாஸ்ட்டில் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு வேளை கலரிங் எனக்கு வேணும், கொஞ்சம் ப்ரௌன் கலரிஷாக வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பீட்ரூட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இதை அரைச்சி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி இதில் தேயிலை மருதாணிலாம் நான் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நான் ரொம்ப அதெல்லாம் சேர்க்கல. நம்ம நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இது பண்ணணுமேங்கனால ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கத்தாழை ஒரு வேளை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னு சொன்னீங்க, நீங்கள் ஒரு வேளை உங்கள்கிட்ட எந்த கத்தாழை ஜெல் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு ரொம்ப சிட்டி சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். அதனால் ஒருவேளை நீங்கள் கிராம சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூட வச்சுக்கலாம் வீட்டில் ஒரு பாட்டில். அப்பப்போ யூஸ் பண்ணலாம், ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பியூட்டி டிப்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கட்டி இல்லாமல் எல்லாம் பாருங்கள். நீங்கள் நினச்சிருப்பீங்க எவ்வளோ ஹாண்ட் இருந்தது, கட்டியாகவே இருந்த மாதிரி ரொம்ப மாதிரி பயங்கர கட்டியாக மாதிரி இருந்தது, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட நினைப்பீங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட ஹேர் பேக்குக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இருக்கிறத சுற்றி இருக்கிறதையும் சேர்த்து இப்படி வளைச்சி விட்டுறேன்.
உங்க பாருங்கள் உடனே இந்த கையில் வைக்கிற மெஹந்தி மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு விளாடுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்கனால நான் நல்லா கலந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தரையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எப்படி அப்ளை பண்ணுறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேபி பாதி பேத்துக்கு அது சரியாகவே தெரிய மாட்டேங்க, சும்மா ஏனோ தானோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறீங்க இல்லை எனக்கு அது சரியாக ஒர்க் ஆகலைன்னு. எப்படி இது பண்ணணும் அப்ளை பண்ணணுங்கிறதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கெல்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணி அவங்க மூலயமா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது காட்டுறேன். இப்போ ஒருத்தவங்களோட வந்து தலை வந்து உடனே சொல்லுவீங்க க்ளவுஸ் போடலையா வைக்கலையான்னு. ஸோ நான் வீட்டில் என் பொண்ணுக்கு பண்ணுறதுனால நான் வந்து க்ளவுஸ்லாம் எதுவுமே போடல. அது மாதிரி சரியா படுமா படாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கையிலையும் கலர் எதுவும் ஒட்டாது. ஸோ அதனால நான் வந்து எதுவுமே இது பண்ணல. பாருங்க கொஞ்சோண்டி இப்படி முடி எடுத்து வந்து விட்டுக்கிறேன். உடனே நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க எனக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியலன்னு சொல்லி பாதி பேர் கேட்குறீங்க ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த சைடு ஃபுல்லாக எடுத்துட்டு நான் வந்து ஒரு பவுலில் வந்து என்கிட்ட இருந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான், நான் வேறு எந்த எண்ணெய் எடுக்கல. பாருங்க லேசாக வாமா சூடு பண்ணி மட்டும் எடுத்துட்டு நம்ம தலையில எண்ணெய் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வைக்க மாட்டோம். ஓகேவா? அதனால கொஞ்சம் நிமிடமா இப்படி சென்டரில் மட்டும் இப்படி வச்சு விட்றேன் மேலே. அதுமாதிரி டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறவங்க தயவுசெய்து ஹேர் பேக் வந்து டேரெக்டாக நீங்கள் உங்களோட ஹேர் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஆயில் இது இல்லாமல் எந்த ஒரு பேக் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆயில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க, அப்போ தான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா ஸ்கின் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை, நான் கிளாஸ் படிக்கும் போது இதை சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதுமாதிரி ஹேர் பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாஷ்ல போட்டு பார்த்தீங்கன்னா கூட டிஃப்ரெண்டாக தெரியும். அதனால தான் ஸோ நான் வந்து இதை உங்களுக்கு கடற்கரை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு பசங்க வந்து தலையில் எண்ணெய் வைக்க மாட்டாங்க, வச்சாலும் ரொம்பவே கம்மியாக தான் வைப்பாங்க. ஸோ அதனால் நான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் ஹேர் எடுத்து இங்கே பாருங்க இப்போ எல்லா ஹேர்லையுமே வந்து நல்லா வந்து எண்ணெய் இறங்கிடும். ஸோ அடுத்து நம்ம கடை நம்ம வைக்கிறதுக்கு வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து முடிச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் லேசாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள், ரொம்பவே இதாக இருக்கும், பெனிஃபிட்ஸாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும்னால நான் வந்து லேசாக மசாஜ் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் கடற்கரை. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இந்த பாருங்கள் திரும்ப அதே போல் இந்த பக்கமும் கொஞ்சோண்டி முடி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் நல்ல ஸ்கேல்பில் பண்ணுற மாதிரி நல்லா நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்து வந்து ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ணும்போது அதுவும் இதுவும் சேர்ந்து ஒர்க் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம டேண்ட்ரஃப் இருக்கிற ரீசன் உங்களோட எப்படி ஸ்கேல்ப் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ரீசன் வந்து பொல்யூஷன் அது இருக்கிறதுனால இருக்குது. பசங்களுக்கு டென்ஷன், அவங்க சிஸ்டத்தில் நிறைய இருக்கிறது பாடி ஹீட்னால கூட டேண்ட்ரஃப் வரலாம் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வந்து வெளியே போய் தான் காசு கொடுத்து பண்ணணுங்கிறது இல்லை, வீட்டிலே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஹேர் பேக் எல்லாமே நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி இதுக்கு என்ன பொருள் நான் சேர்த்துருக்கேன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாருங்க அழகா நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதே போல் நான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? பாருங்கள் இந்த சைடையும் நான் கவர் பண்ணி இப்படி கிராஸாக எடுத்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்களோட தலையில் ஒரு பெயின் எதுவுமே கிடையாதுங்க, ஆனால் டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுனால தான். ஸோ இப்போ எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ மசாஜ் எப்படி பண்ணுறது சொல்கிறது இல்லையா, பிளட் சர்க்குலேஷன் விதமாக நம்ம வந்து இப்படியே மசாஜ் பண்ணணும். அவங்க மசாஜ் பண்ணும்போதே அவங்க தூங்கிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் மசாஜ். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பட் ப்ராப்பராக உங்களுக்கு வேணும் இந்த வீடியோ வேணா நீங்கள் சொல்லுங்கள் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் இருக்குது. நம்மளோட பாடியில் மசாஜ்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது இந்த புல்லிங்லாம் வருதுல, முடிய லேசாக இழுத்து விட்டு பண்ணுறது. அது என்ன ஆகும்னா ஹேர் வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்ளிங் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு தெரப்பி சொல்லுவோம், கப்ளிங் இந்த மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நம்ம லைட்டாக ஒரு மசாஜ் உங்களுக்கு தெரியுதுக்காக சொல்லிட்டு லைட்டாக ஒரு மசாஜ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பக்கம் நான் வந்து எடுத்துட்டு திரும்பி இந்த சைடில் வந்து உங்களுக்கு நான் இந்த சைடில் எடுத்து ஒரு சின்ன கூட மாதிரி கொடுங்க. எதுக்காக நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுவோம், அதனால இப்போ ஹேர் பேக் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த உச்சி தலை வச்சுக்கலாம். அந்த பக்கம் ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். அதனால அப்ளை பண்ணிட்டு என்ன இடத்துல சென்டர் நம்ம எடுத்துக்கோம் அந்த இடத்துலையும் ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் முடி தலையில் நல்லா சீக்கிரம் இந்த இடத்துல கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன். இந்த கொஞ்சம் முடி எடுத்துல நல்ல படுறியா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த கம்மியாக ஃபஸ்ட் நம்ம எடுக்கலையா இப்படி பக்கத்தில் இருக்கியா அந்த முடியும் ஃபஸ்ட் எடுத்து நல்ல நேரம் வரைக்கும் நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். எதுக்காக நம்ம கொஞ்சம் கொண்டு ஆரம்பிச்சுவோம். அதனால தான் இது வந்து இந்த சைடில் நம்ம அப்ளை பண்ணிட்டு சின்னதாக உசுப்பு சொல்லி நம்ம வச்சு அப்போ தான் இது வந்து 40 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஊறிடும். அதனால் எந்த ஒரு ஹேர் டச் ஆகாமல் அதை பாட்டு வெளியே பார்த்துட்டு மாதிரி அதை வேலையை பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணிப்போம். நீங்கள் மசாஜ் கொடுத்தோம்னால அதை பாட்டு வெளியே பார்ப்போம். எல்லா இடத்தையும் படுறோம் சரியா, எல்லா ஹேரையும் படம் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். சுற்றுங்க இதே போல அந்த ஹேரையும் சுற்றி விட்டுரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் ஒரு ஹேர் நீங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஹேர் நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிங்க. இப்போ ஒவ்வொரு முடியும் நம்ம பண்ணுறபடியாக கீழே வச்சு கடை விடுவோம். அந்த ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேர் நல்லா சீக்கிரம் சாஃப்டாக. இப்போ நான் முட்டை சேர்க்கிறேன் சரியா, நான் வந்து டேரக்ட் போடுறதுனால நான் முட்டை சேர்க்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு லைட்டாக வாஷ் பண்ணிட்டுருவேன். நான் நாளைக்கு இல்லை 2 நாள் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு லைட்டாக வாஷ் போடுவேன். இல்லை நான் முட்டை ஆட் பண்ணி தான் இந்த டேப் பண்ணுறது ப்ராப்ளம். நான் கொஞ்சம் டேரக்ட் சேர்த்தனால உங்களுக்கு நான் அப்ளை பண்ணல. இல்லைனா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி பண்ணுறது வந்து சூப்பராக உங்களோட ஹேர் வந்து கவர் ஆயிடுச்சு. எங்கே ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹேர் செய்யும்போது அந்த ஹேர் ரொம்ப நல்லா பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதனால தான் இது கூட சுற்றி எல்லாத்தையும் ஒன்று முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு எல்லா பக்கமும் உங்களோட ஹேர் ஃபுல்லாக எடுத்து மேலே வச்சிட்டேன். இப்போ ஒரு 45 மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஊறட்டும்னு விடுவேன். இப்போ நான் என்கிட்ட ஷவர் கேப் இருக்குது, அவங்களுக்கு சொன்ன ஷவர் கேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருவேன்.
ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க இது வந்து இந்த கொஞ்சம் வார்மாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்னால நான் வந்து ஷவர் கேப் வச்சு நான் கவர் பண்ணி விட்டுட்டேன். இன்னொரு 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இவங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இது லைட்டோட கிளாரிட்டி மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து ஷாம்பு வாஷ் போட்டுருக்கேன் இன்னைக்கு அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, பசங்க வந்து இப்போ ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லாம் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கிறதுனால நம்ம அதை தலையில அப்படியே வச்சிருக்க முடியாது. அதே போல சரியா யாருக்காவது வாஷ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா, அப்படியே உள்ள போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த சைடுல ஃபுல்லாவே உள்ள வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்படியே முடியோட சேர்த்து அப்படியே பிச்சுட்டு வந்துரும். ஸோ அதனால நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க வந்து ஷாம்பு வாஷ் போட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க உங்க தலையில எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க உங்க தலையில. எந்த இதுவுமே இல்லாம அழகா இருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் அந்த லைட்டா நம்ம என்னதான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் லைட்டா அந்த பவுடர் அந்த இதோட இது இருக்க தான் செய்யுது. அதனால பாருங்க அவ்வளோ அழகா சூப்பராக நம்ம அதை வலிச்சு எடுத்தாச்சு. ஸோ உங்கள் ஹேரை சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே போல வீட்டில் வந்து நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வந்து நல்ல க்ரோத் வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ இது கீழே வந்து நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச நீங்களும் வீட்டில் வாங்கி இதை நீங்கள் இது பண்ணுங்க. இல்லைனா கமெண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிப்ஸ் எல்லாத்தையும். ஸோ சூப்பரான ஒரு ஹேர் வாஷ் நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். ஸோ நல்லா இருக்கு உங்களோட ஹேர் க்ரோத். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டிப்ஸ் அப்புறம் பியூட்டிஷன் டிப்ஸ் எது வேணும்னா என்னோட சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அதை எப்படிங்கிறத உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஸோ இதை பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.